Hello மக்களே, வணக்கம் and welcome to Vedai Cuisine. இன்னைக்கு நம்ம Somas Recipe எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அவுட்டர் லேயருக்கு மாவு எப்படி பிசையணும்ன்றதை நான் காஜா போலி வீடியோல சொல்லியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. உள்ளீடு செய்யறதுக்கு நான் 1/4 கப் பாதாம் பருப்பு, 1/4 கப் முந்திரி பருப்பு சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இது கூட 1/4 கப் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதை அப்படியே ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடராக உடைச்சிக்கணும். இதுக்கு தேவையான அளவு 1/3 கப்பில் நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் பொடி பண்ணிக்கணும். பிசைஞ்சு வச்சுருக்க மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி மெல்லிசா பூரி மாதிரி தேய்ச்சி அதுக்குள்ளார இந்த உள்ளீடை வச்சு சீல் பண்ணிக்கணும். செமி சர்க்கிள் ஒரு பாதி மட்டும் தண்ணி தொட்டு தடவி இன்னொரு பக்கத்தால் அதை நல்லா மூடி விடணும். இதை அப்படியே மடித்து விடணும். நான் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். சோமாஸை ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் எவ்வளோ வச்சுருக்கோமோ அதை பொறுத்து 2 கூட போட்டுக்கலாம். சோமாஸ் நல்லா உப்பி வரும். இதுக்கு நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவும் சேர்க்கலை. மைதா மாவு, கோதுமை மாவு, ரவா இதெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.